ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எப்படி நெய் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் டெய்லி பால் வாங்குவோம். அந்த பாலை காய்ச்சி டெய்லி ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நெய் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்திருக்கேன். நல்லா பால் ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு மேலே நல்லாவே ஆடை வந்திருக்கு. இதை ஒரு பாக்ஸில் டெய்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால்லேருந்து இன்னும் அதிகமாக ஆடை கிடைக்கணுன்னா நல்லா காய்ச்சி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுக்கோங்க இந்த பாலை. அதுக்கப்புறம் நீங்கள் ஆடை எடுத்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு ஆடை சேரும். இப்போ பாருங்கள், டெய்லி காய்ச்சிற பால்லேருந்து எடுத்து எனக்கு இவ்வளோ ஆடை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம நெய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த ஆடை எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. டெய்லி எடுக்கிற ஆடை எல்லாமே நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ நெய் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்பவே ஐஸ் கட்டியாக இருக்கும். இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றுனதுக்கப்புறம் எப்படி வெண்ணெய் நல்லா தனியாக திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் நார்மல் வாட்டரில் மிக்சியில் சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு பட்டர் இந்த அளவுக்கு தனியாக வராது. அதனால் நல்லா சில் தண்ணியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதே பட்டரையே நீங்கள் அப்படியே நெய் காய்ச்சக்கூடாது. அதுக்கு முன்னாடி நல்லா அந்த பட்டரை நல்லா வாஷ் பண்ணிக்கிறணும். அதுக்கு நான் கொஞ்சமாக கோல்டு வாட்டரில் நல்லா ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன். இந்த தண்ணியும் ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பட்டரையுமே நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜில் தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே நெய் காய்ச்சினீங்கன்னா இந்த நெய் நல்ல மணமாக இருக்காது. நல்லா 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெய் காய்ச்சும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பட்டருமே சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். நம்ம வாஷ் பண்ணுற தண்ணி கூட நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். இல்லைன்னா அந்த பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா ஜில்லுன்னு இருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம நெய் காய்ச்ச போகிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இருக்கிற பட்டர் எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள், பட்டர் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி வருதுன்னு. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும். பட்டர் நல்லா கொதிக்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கும்போது அந்த நுரையெல்லாம் மேலே பொங்கி வரும். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்திரத்துலேருந்து வெளியில் வர ஆரம்பிச்சிரும். நெய் பண்ணும்போது எப்போவுமே பெரிய பாத்திரத்திலே பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முன்னாடி விட அந்த நுரை எல்லாமே பொங்கி வர்றது ஸ்டாப் ஆயிருச்சு. அந்த கொதிக்கிறதும் ஸ்டாப் ஆகிருக்கு. அந்த நெய் எல்லாமே தனியாக பிரிகிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இன்னும் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா அந்த கொதிக்கிற சவுண்டு எல்லாமே நல்லா ஸ்டாப் ஆகணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொதிக்கிற சவுண்டு எல்லாமே நல்லாவே அடங்கிருச்சு. நெய் எந்த அளவுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு, எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த திப்பி திப்பியாக இருந்தது எல்லாமே நல்லாவே உருகிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். கலரும் சூப்பராக இருக்குது. இதுதான் நெய் காய்ச்சிற பதம். இதுக்கு மேலே நீங்கள் காய்ச்சினீங்கன்னா நெய்யோட கலர் மாறிடும். அதுக்கப்புறம் கலர் கொஞ்சம் கருப்பு கலர் ஆயிரும், கொஞ்சம் கரிஞ்சு போயிடும். இந்த நெய் இன்னும் வாசனையாக இருக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, 4-5 கல் கல்லுப்பு, 1 ஸ்பூன் தயிர், இது 3ஐயுமே சேர்த்துட்டு இந்த நெய்யில் சேர்த்துக்கோங்க. நெய்யில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த நெய் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கும் போது இந்த வீடே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும். நெய்யோட மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடே அவ்வளோ நெய் மணமாக இருக்கும். நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற நெய்யை விட கடையில் சூப்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதை விட சூப்பராக வாசனையை நம்மளால் ரெடி பண்ண முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ப்ளீஸ் மறக்காமல் ஆத்விக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.